அதுதாங்க நான் சொன்னேன், சிஏவால என்ன பாதிப்புன்னு முதல்ல படிங்கன்றேன். ஏங்க அதாவது சிஏவால யாருக்கு என்ன பாதிப்பு, இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன, தயவு செஞ்சு படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன, தயவு செஞ்சு படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன், யாரை எதிர்க்கிறது, இதில் யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிங்கள். இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, அதாவது பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், வங்கதேசத்திலிருந்து அங்கே சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கே அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில் இந்தியாவில் அடைக்கலம் பூந்து 2014க்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். அதில் இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கும். அதனால் இங்கே இருக்கிற யாரையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, இங்கே இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லலை. அங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. அதாம்மா, 2,70,000 ரூபாய் நேரடியாக அவங்க வக்கி அக்கௌண்ட்லேயே போடுறோம். அவர்கள் அது முள்ள குட்டிக்கிற சில பயனாளிகள் அவங்க அதிகமாக காசு போட்டு நல்லா கட்டிக்கிறார்கள். நன்றி. பேங்க் லோன் தேவைப்பட்ட பேங்க் லோனும் கொடுக்கும். நன்றி. சாமானிய மக்களும் பயன்படுறாங்க. அதனால தானே வந்தே பாரத் ரயில் 2வது ரயில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ரயில் இல்லை, 2வது ரயில் சென்னையிலேருந்து மைசூருக்கு மக்களுடைய அவ்வளோ வரவேற்பு இருக்கிறனால தான் 2வது ட்ரெயின் கொடுத்துருக்கோம். நன்றி. அதுதாங்க நான் சொன்னேன், சிஏவால என்ன பாதிப்புன்னு முதல்ல படிங்கன்றேன். ஏங்க எல்லாருக்கும் தானேங்க பொருந்தும். அதாவது சிஏவால யாருக்கு என்ன பாதிப்பு, தயவுசெய்து படிங்க. நன்றி.